வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் வித்தியாசமான முறையில் பூரிக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது சப்பாத்தி பூரிக்கிழமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு 300 கிராம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. தண்ணி வடிச்சிட்டு கொஞ்சம் சூடு ஆற வச்சுட்டு தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. உடனே செய்யறதுன்னா நார்மல் தண்ணியில் போட்டுட்டு நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி விடுறதுக்குங்க 2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். தாளிக்க 4 கிராம்பு, சிறுதுண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இதை சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட சிறிதளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீட்ட வாக்கில் கீறி வச்சுருக்கேங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு எடுத்தாச்சுங்க. 1-2 மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 1-2 மசிச்சு எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும். ரொம்ப மைய மசிச்சுக்க வேண்டாம். இப்போ மசாலா பொடி எல்லாமே நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட மசிச்சு வச்சுருக்கிற 1-2 மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 300லேருந்து ஒரு 400 ml பக்கம் தண்ணி விட்டுருக்கேங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. கடைசியாக பொடியாக நறுக்குனா மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம். இந்த மசாலா கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் பூரிக்கிழங்கு மசாலா வித்தியாசமான முறையில் செய்திருக்குங்க. இது வந்து சப்பாத்தி பூரிக்கிழமை தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.